இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் முறியடிக்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். சோ மரணம் என்பது அது ஒரு விதிகளா இருக்கிறது அல்லது ஒரு சட்டமா இருக்குது. கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஜீவனையும் மரணத்தையும் கிரியேட் பண்ணார். மரணத்தை யாரும் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜீவனை கிரியேட் பண்ணும் போது ஜீவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம எதுவெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் மரணமாக மாறிவிடுகிறது. சோ ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு வாகனத்தில் பெட்ரோல் ஊற்றி தான் வண்டியை ஓட்டணும். பெட்ரோல் ஊத்துற வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் எந்த ஃபெயிலியர் ஆகாது. ஸோ ஃபெயிலியரை கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு திரவத்தை ஊற்றும் போது ஃபெயிலியர் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகிறது. ஸோ விதிகளை மீறும்பொழுது அல்லது சட்டங்களை மீறும்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சட்டங்களை பற்றின அல்லது விதிகளை பற்றின பர்ஸ்பெக்டிவ் அல்லது அந்த கண்ணோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எல்லாவற்றையும் விதிகளுக்கு உட்பட்டு உண்டாக்கினார், சட்டங்களுக்கு உட்பட்டு உண்டாக்கினார். சட்டங்கள் இல்லாமல் எது ஒன்றையும் ஒரு உண்டாக்கவில்லை. சட்டம் எதற்கு நமக்கு உபயோகமாக இருக்குது, விதிகள் எதற்கு பிரயோஜனமாக இருக்குது சொன்னால், சோ விதிகள் அல்லது சட்டங்கள் நமக்கு ஒரு ஃப்ரீடமை ஏற்படுத்துகிறது. சோ எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எதற்காக? மனிதனுக்கு வேண்டிய ஃப்ரீடம் அது கொடுக்கிறது. ஃப்ரீடம் சொன்னால் சுதந்திரம், உங்களுக்கு ஒரு விமோக்ஷனத்தை கொடுக்கிறது. சட்டங்கள் இல்லாத நாட்டுல நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை உண்டாக்கும் போது கடவுள் முழு உலகத்தையும் சட்டங்களுக்கு உட்பட்டுதான் அவர் உண்டாக்கினார். அந்த விதத்துல ஆதாம் கடவுளுடைய விதிகளை மீறின பிறகுதான் மரணம் ஏற்பட்டது. அவருடைய கீழ்ப்படியாமையினால்தான் பாவமும் மரணம் உலகத்தை உண்டானது. இயேசு கிறிஸ்து இதை முறியடிக்க தான் விண்ணுலக விட்டு மண்ணுலகம் வந்து பாவத்தையும் மரணத்தையும் அவருடைய கீழ்ப்படுதனாலே இந்த மரணத்தையும் பாவத்தையும் வென்றதாக நாம் பார்க்கிறோம். அடுத்த எபிசோட்ல மற்றொரு